நம்ம நம்பிக்கை வச்சவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே நினச்சி புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்களோட நம்பிக்கை தான் துரோகியை அடையாளம் காட்டியிருக்கு. சரிங்களா? அதுக்குள்ளே போயிடாதீங்க, என்ன இருக்கு. இந்த மாதிரி கொழுக்கட்டை யார் வீட்டில் செஞ்சீங்க? எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன். இதில் என்ன கொழுக்கட்டைன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். இதில் என்னன்னு தெரியுதா? பொட்டுக்கல்ல. நான் கடலைப்பருப்பு வேக வச்சு எப்பவுமே அப்படி செய்வேன், இல்லைன்னா பச்சை பயிறு அந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி பருப்பு வகையை வச்சு தான் செய்வேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, அக்கா நான் பொட்டுக்கல்லையை வச்சு தாக்கா செய்வேன்னு சொன்னவ பொட்டுக்கல்லையை தூள் பண்ணி தான் செய்யணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, நான் பொட்டுக்கல்லையை தூள் பண்ணி செஞ்சுருப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன், பொட்டுக்கல்லையை முழுசாக போட்டு பூர்ணம் செஞ்சு கொழுக்கட்டை செஞ்சேன். கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்டா கடலைப்பருப்பு கடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி கடுக்குங்குது. கிட்டத்தட்ட அப்படி இருந்து காலி பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி